சமூக நீதி கூட்டமைப்பு சார்பில் காலையில இருந்து ஒரு நல்ல ஒரு கருத்தரங்கை இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு சமூக நீதிக்காக குரல் கொடுக்கின்ற நம்முடைய தலைவர்களை எல்லாம் அழைத்து நல்ல பல கருத்துக்களை இங்கே நமக்கெல்லாம் உரையாற்றி அதன் பிறகு இந்த சமூக நீதி கூட்டமைப்பு என்ன முடிவு செய்து அந்த முடிவுகளை செயல்படுத்துவதற்கான பணிகளை தொடங்குவதற்காக சமூக தலைவர்களிடம் கருத்து கேட்கின்ற வகையில் இந்த கூட்டம், அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகத்தின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் ராமகிருஷ்ணன் ஆகிய எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். பொதுவாக நம்முடைய சமூக நீதி கூட்டமைப்பில் நம்முடைய விடுதலை களம் நாகராஜ் அவர்கள், நம்முடைய நாமக்கல்லிலிருந்து தொட்டி நாயக்கர் அறக்கட்டளையின் சார்பில் அண்ணன் பழனிசாமி அவர்கள், சென்னையில் நம்முடைய ராம்ராஜ் அவர்கள், இவங்கெல்லாம் தொடர்ந்து 2-3 ஆண்டு காலமாக இந்த இயக்கத்தில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். எங்களையும் அவ்வப்போது அழைப்பார்கள். ஆனால் இந்த கருத்தரங்கு அறிஞர் பெருமக்கள் எல்லாம் உரையாற்றுகிற இந்த கருத்தரங்கில் ஒரு நல்ல வாய்ப்பு. இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியாதவற்றை சொல்லுகின்ற பொழுது அவைகளை தெரிந்து அதற்கேற்ப நம்முடைய நடத்தை முறைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகம் இது ஒட்டுமொத்த தொட்டி நாயக்கர் சமூகத்திற்காக பணியாற்றுகிற ஒரு அமைப்பாக, தமிழ்நாடெங்கிலும் பரவி இருக்கின்ற ஒரு நல்ல பெரிய அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இந்த அமைப்பின் மூலம் இன்றைக்கு சமூக நீதி கூட்டமைப்பின் மூலம் ஜாதி வாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து குரல் கொடுத்திருந்தாலும் கூட இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இப்பொழுது அவர்களுடைய தேர்தல்களை எல்லாம் கணக்கிலே வைத்து அந்த கோரிக்கையை ஏற்று அறிவித்திருக்கின்றார்கள். 2027ஆம் ஆண்டு மார்ச் 1க்கு மேல தமிழ்நாட்டில் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய சமூக நீதி கூட்டமைப்பு சொல்லுகிற அந்த செய்திகள் என்னவென்று நான் அறிந்து கொண்டேன் என்று சொன்னால், அறிவித்திருக்கின்றார்கள். அதை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதில் என்னென்ன குளறுபடிகளை செய்து நம்முடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிற பொழுது நம்முடைய உதாரணத்திற்கு என்னையே நான் சொல்லிக் கொள்கிறேன். தொட்டி நாயக்கர் சமூகத்தை சார்ந்த நாங்கள், ஆனால் அந்த கணக்கெடுப்பிலே குளறுபடி செய்வார்கள், தொட்டி நாயக்கர் சமூகம் பெரும்பான்மையாக வந்துவிடக் கூடாது என்று அங்கே இருக்கின்றவர்கள் அரசியல்வாதிகள் அல்லது அதிகாரத்தில் உள்ளவர்கள் அல்லது கணக்கெடுப்புகளே செய்யாமல் கணக்கெடுத்ததாக சொல்லுகின்ற நிலைகளெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட நிலைகளை நீங்கள் தான் கண்ணும் கருத்துமாக இருந்து அதை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற முகமாகத்தான் இந்த கருத்தரங்கை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படித்தான் கடந்த காலங்களிலே நடந்திருக்கிறது. மக்கள் கணக்கெடுப்பு ஜாதி வாரிய கணக்கெடுப்பாக இருந்தாலும் சரி, உதாரணத்திற்கு அரசியல் கட்சிகள் ஒரு வாக்கு கணக்கு போடுவதற்காக கேட்பார்கள், அந்த ஊர்ல எந்த சாதி பெரும்பான்மையா இருக்கு, எந்த ஊர்ல எந்த சாதி இருக்காங்க அப்படின்லாம் பார்க்கிற பொழுது அப்படியே சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவையானவற்றை சேர்த்துக் கொள்வதும் தேவையில்லாதவற்றை அவர்களெல்லாம் இல்லை இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லுவதும் வழக்கமாக
கொண்டிருக்கின்ற அந்த நடைமுறைகள், அந்த நடைமுறைகளை எல்லாம் நாம் உடைத்தெறிந்து நாம் தான் அதிலே கண்ணும் கருத்துமாக பார்த்து உண்மையான சாதி வாரிய கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்போடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூக நீதி பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்று சொன்னால், அதை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அவரவர்களுடைய சமூகத்தை சார்ந்த அந்த அமைப்புகளுடைய பொறுப்பாகத்தான் இருக்கும். நம்முடைய சமூகத்தை சார்ந்த அமைப்பிலே இருக்கின்றவர்கள் அல்லது நம்முடைய சமூகத்தை சார்ந்த மக்கள் இங்கே பேசுகிற பொழுதெல்லாம் சொன்னார்கள், தலைவர்களும் கூட, இங்கே நம்முடைய ஐயா சொன்ன விவசாயி, அதாவது இவ்வளவுதான் கூட்டம் எப்படி அப்படின்னு சொன்னார். அப்படித்தான் இருக்கும். அப்படி இருப்பதால் தான் இந்த சமூக நீதி கூட்டமைப்பு தேவைப்படுகிறது. எல்லாம் ஒருங்கே வந்து விட்டார்கள் என்று சொன்னால் நமக்கு இங்கே வேலை இல்லை. ஆக இப்படிப்பட்ட சமூகத்திற்காக பணியாற்றுகிறோம் என்று சொன்னால் அந்த பணிதான் சிறப்பான பணி. அப்படிப்பட்ட பணியை இந்த சமூகத்தில் இருக்கின்ற தலைவர்கள் ஆற்றுகின்ற பொழுது உண்மையிலேயே அந்த பணிக்கு தீர்வு கிடைக்கிறதோ இல்லையோ, நாம் அந்த பணியை ஆற்றினோம் என்ற திருப்தியாக நமக்கு இருக்கும் என்பதை இந்த சபையிலே நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதற்கு மேலே போய் சொன்னால், நம்முடைய எதிர்கால சந்ததியினர், எங்களுடைய முன்னோர்கள் இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் பணியாற்றினார்கள், அறியாத மக்கள் அவர்கள் புரிந்து கொள்ளாத காரணத்தால் மீண்டும் இப்படியே இருந்து கொண்டிருக்கின்றோம் என்ற நிலையையும் அவர்கள் எடுத்துச் சொல்வார்கள். அந்த பணி புனிதமான பணி என்று இன்றைக்கு இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அமைப்பின் நிர்வாகிகள், எனக்கு பெரும்பாலும் அவர்களோடு தொடர்பு இல்லை. அண்ணன் காசிமாயன் அவர்களை பற்றி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அவர் டெல்லியிலே பணியாற்றிக் கொண்டு இங்கே இந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இப்போதான் தெரியுது, அவர் களத்திலே இருந்துதான் பணியாற்றுகிறார், மேடையிலே அமர்ந்து அல்ல. எனவே அவர் களநாயகர் என்கின்ற அடிப்படையிலே அவர் இன்றைக்கு நம்முடைய சமூக நீதி கூட்டமைப்பிலே திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்டவர்களை பயன்படுத்திக் கொள்ள தவறுமானால் இச்சமூகங்கள் எப்பொழுதுமே மேல வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். அப்படிப்பட்டவர்களை நாம் பயன்படுத்திக் கொண்டு, இந்த காலையில பேசினாரே, நீ 100 பேர்களோட வாங்க, சட்டசபைக்கு போலாம், படுத்துக்கலாம், நான் தயார் என்று ஒரு 16 வயது 18 வயது பாலகர் ஒருவர் இங்கே கட்சிக்கிறார் என்று சொன்னால், இங்கே இருக்கின்ற நம்மர்களுக்கெல்லாம் உணர்வு இல்லையா? ஏன் வர மறுக்கிறது? சிந்திக்க வேண்டும். நாம் இன்னும் அந்த அளவிற்கு செல்ல நம்மிடம் மனம் இல்லாமல் இருக்கிறது. இன்னும் ஒருபடி மேல போய் சொல்ற உண்மையை சொல்லணும்னா, நமக்குள்ளேயே நான் பெரிய சாதி, எனக்கு அந்த மரியாதை வேணும், நான் சின்ன சாதி, நான் எனக்கு அது வேணும், இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தான் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த நிலைகளை எல்லாம் அகற்றிவிட்டு இந்த சமூக நீதி கூட்டமைப்பு செய்ய வேண்டிய பணிகள், நீங்க 50 பேர் 100 பேர் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கூட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. 500 பேர் 1000 பேர் தேவையே இல்லை. 50 பேர் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கள போராளிகளாக, கள பணியாளர்களாக, ஊருக்கு ஒருவர், அப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 50 பேருக்கு மட்டும் தயார்படுத்தி, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மாவட்டத்தில் 50 பேரு நம்ம கள போராளிகளாக தயார்படுத்தி விட்டோம்னு சொல்லிச்சுனாக்கா, நிச்சயமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் 500 பேர் அல்ல 5000 பேரை திரட்டுகிற வல்லமை இந்த சமூக நீதி கூட்டமைப்புக்கு ஏற்பட்டுவிடும். ஏன்னு கேட்டா, இதுல ஜாதி கிடையாது. நீங்க என்ன போட்டிருக்கீங்க? எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, டிஎன்டி, இதுல ஜாதியே கிடையாது. ஆக நம்முடைய சமூகம், இச்சமூகங்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். அப்படிப்பட்ட ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கருத்தரங்குகளை நடத்த வேண்டும். இது மாதிரியான கருத்தரங்கு மதுரையிலே நடைபெறுகிறது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திலும் நாம் இது போன்ற கருத்தரங்குகளை
நடத்தி முடித்துவிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு 50 களப்போராளிகளை உருவாக்கிவிட்டு களத்துக்கு போய் போராடுவதற்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டும். உடனே நம்ம போய் உடனே போராட்டம் ஒரு போராட்டத்தை நடத்திட்டு விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கவே கூடாது. போராட்டம் என்று தொடர்ந்து விட்டால் அந்த கோரிக்கை வென்றெடுக்கும் வரை தொடர்ந்து போராடி கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைகளுக்கு நம்மை நாம் முதலிலே தயார்படுத்திட வேண்டும். தயார்படுத்திவிட்டு அந்த போராட்ட களத்திற்கு நம்மவர்களை இட்டு செல்ல வேண்டும். இன்னும் நம்மவர்களுக்கு புரிதலே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. புரிதல் ஏற்படுத்த வேண்டும். முதலில் புரிதல் ஏற்படுத்திவிட்டு நாம் அந்த புரிதலுக்கு பிறகு போராட்ட களத்தை நாம் முதலிலே களத்தை உருவாக்க வேண்டும். களம் தயாரான பிறகு போராட்டத்திற்கு செல்ல வேண்டும். இதை செய்கின்ற பொழுது தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகம், தொட்டிநாயக்கர் சமுதாயம், இந்த சமூக நீதி கூட்டமைப்பு இடுகிற பணிகளை தொடர்ந்து செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய விடுதலை களம் நிறுவன தலைவர் நாகராஜ் சொன்னார். எங்களுடைய தொட்டிநாயக்கர் சமூகத்தில் இருக்கின்ற அனைவரையும் ஒன்றிணைத்து நிச்சயம் அடுத்த கட்டமாக நாங்கள் அதை செய்வோம். ஒன்றிணைத்து அந்த செயல்பாடுகளை செய்கின்ற பொழுது நம்முடைய அண்ணன் காசிமாயன் அவர்கள் மட்டுமல்ல, இந்த கருத்தரங்கிற்கு வருகை தந்த தலைவர்களையும் நாங்கள் அழைக்கின்ற பொழுது அந்த தலைவர்களும் அந்த கருத்தரங்கிலே பங்கேற்கின்ற அளவிற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும், நீங்கள் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.